ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு vlog பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சு ஆடெல்லாம் பிடிச்சி வெளியில் கட்டியாச்சு. ஆடு மாடெல்லாம் வெளியில் கட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. இனி ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைக்கணும். அவங்களுக்கெல்லாம் புண்ணாக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆடு கட்டியிருந்த இடத்த வந்து கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்கிறேன். இதை கூட்டுறதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஆட்டையாக தள்ளி தள்ளி விட்டுட்டு அடுத்து தள்ளி நில்லுங்கடான்னு கூட்டோன்னு நம்ம என்னதான் கூட்டி நீட்டாக வச்சுருந்தோம்னாலும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து திரும்பவும் எல்லாம் புழக்க போட்டு அப்படி தான் இருக்கும். அதனால் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வைப்பேன். காட்டுக்குள்ளே சோளம் போட்டிருக்கிறதுனால மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகிறது இல்லைங்க. பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னா போகிறதுக்குள்ளேயே வந்து எல்லாம் சோளத்தட்டுக்குள்ளே பூந்துடுறாங்க. யாருமே வந்து கரெக்டாக அங்கே வர்றதே கிடையாது. அதனால் எல்லாம் சோளக்காட்டுக்குள்ளே பூந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பிடிச்சிட்டே போகிறதில்ல. கட்டி வச்சு அப்படியே மேவு போட்டுறது. காலையிலே மேவு போட்டுட்டு தான் போயிருந்தேன். நீ தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா மேவு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம ஒரு சைடு கூட்டிகிட்டு போனோம்னா அடுத்த சைடில் இருக்கிற ஆடெல்லாம் புழக்க போட ஆரம்பிச்சிருங்க. மறுபடியும் திரும்ப அங்கேருந்து கூட்டிகிட்டே இருக்கணும். அப்படியே இந்த இடம் வந்து காலையில் கொண்டு வந்து கட்டினோம் அப்படின்னா இந்த இடம் நிழலாக இருக்கும். அதனால் கட்டிடுவோம். அப்புறம் மதியத்துக்கு மேலே வெயில் வந்துச்சு அப்படின்னா வேறு இடத்துல மாற்றி கட்டிடுவோம். எப்பவுமே மாட்டு சாணி ஒரு பக்கமும் ஆட்டோடது வேற ஒரு பக்கமும் தான் போடுவேன். அப்போ தான் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம தண்ணி கட்டும்போது ஒவ்வொரு தடவை ஆட்டோடது ஒரு டைமு மாட்டோடது ஒரு டைமுன்னு மாறி மாறி நம்ம போட முடியும். எல்லாமே வந்து கலந்து போட மாட்டேன். செடிங்களுக்கெல்லாம் அதிகமாக வந்து ஆட்டோட உரம் தான் போடுவேன். தண்ணி எடுத்துகிட்டு வரக்குள்ளே பாருங்களேன் என்ன சுற்றுறாங்கன்ட்டு. தண்ணி கொண்டு வந்து வைக்கிறேனாமா அதுக்கு இந்த சுற்றியே வந்து கயிற்று அத்துருவாங்க. எத்தனை கயிறு கட் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே நம்ம ஒரு 2 கயிறாட்டம் வீட்டில் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து அத்துட்டு ஓடிடுவாங்க காட்டுக்குள்ளே. நம்ம பிடிக்கிறதுக்கு தேடிட்டு ஓடணும் எங்கடா இருக்க அப்படின்ட்டு. நம்ம பிடிக்க வர்றதை பார்த்துட்டு என்னையவா பிடிக்க வரேன்னு சொல்லிட்டு இவங்க இன்னும் ஓடிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் துரத்திட்டே ஓட வேண்டியது தான். போய் பிடிச்சி மேவெல்லாம் உடச்சி கொடுத்து சவுண்டால் கொடுத்து அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி தான் பிடிச்சிட்டு வரணும். எப்போவுமே ஆடுங்களுக்கு தண்ணி தனித்தனியாக தாங்க வைப்பேன். ஒரு ஆடு வந்து வேகமாக குடிக்கும், ஒரு ஆடு மெதுவாக குடிக்கும். அப்போ ஸ்லோவாக குடிக்கிற ஆட்டுக்கு வந்து தண்ணி கிடைக்காம போயிடும். புண்ணாக்கெல்லாம் எதுவும் கிடைக்காம போயிடும். வேகமாக குடிக்கிற ஆடு வந்து டக்குன்னு குடிச்சிட்டு போயிடும். அதனால் எப்போவுமே வந்து தனித்தனியாக தான் தண்ணி வைப்பேன். ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக தண்ணி வைக்கிறது பெருசு இல்லைங்க. அந்த ஆட்டுங்களுக்கு தண்ணி வைக்கிறதுக்குள்ளே முதல்ல வச்சோம்ல அந்த ஆடு வந்து தண்ணியை கமுத்து விட்டுரும். ஏன்னா வந்து புண்ணாக்கு அடியில் இருக்குமா மேலே தண்ணி தெளிஞ்ச மாதிரி நிற்கும். அப்போ அது வந்து தண்ணி தெளிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து தண்ணியை கமுத்து விடுறதுக்கு தான் பார்க்கும். தண்ணியை கமுத்து விட்டுட்டு உடனே வந்து புண்ணாக்கு அடியில் இருக்கிற புண்ணாக்கை வந்து சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு ஆட்டுக்கும் போய் நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து தண்ணியை கமுக்காமல் குடிக்கும். இப்போ பாருங்கள் முன்னாடி இருக்கிற ஆடு வந்து தண்ணியை கமுத்துட்டு புண்ணாக்கு இருக்கிறத சாப்பிட்ருக்குது. அந்த இருக்கிற ஆடும் தண்ணியை கமுத்துட்டாச்சு. மற்றதுக்கெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்குள்ளேயே இந்த வேலை பண்ணியாச்சு. அவ்வளோ புண்ணாக்கும் வந்து இனி வேஸ்ட்டு தான். தண்ணியை மட்டும் கீழே சிந்தாதில்ல, புண்ணாக்கும் சேர்ந்து தான் கீழே சிந்தோம். அந்த புண்ணாக்கெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகுது. பாருங்கள் எவ்வளோ புண்ணாக்கு வேஸ்ட் ஆகிருக்குதுன்னு. இதுக்காகவே ஒரு ஆளே வந்து இருக்கணும். நம்ம கலக்கி விட்டுட்டு வரணும். ஒவ்வொரு ஆடாக வந்து நம்ம கலந்து விட்டுட்டு வரோம் அப்படின்னா குடிச்சிட்ருப்பாங்க. எல்லா ஆடும் முடிச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு கலந்து விட்ட ஆடுக்கு வந்து தண்ணி தெளிஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுவோம் அது கமுத்து விட்டுரும். இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. தண்ணி வைக்கும்போது எங்கேயும் நம்ம போக முடியாது. அங்கே ஏதோ ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. தண்ணி குடித்த ஆட்டோட டப்பாலாம் எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போய் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து மேவு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து புழக்கையெல்லாம் போட்டு வச்சிரும் அந்த டப்பாவில். அடுத்தது நம்மளோட குட்டி நாய் வந்துருச்சுங்களா. இந்த குட்டி நாயோட பேரே வந்து தேங்காய்ங்க. ஏன்னா தேங்காய் சம்மந்தப்பட்டது என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடும் இந்த நாய்க்குட்டி. நம்ம ஆடுங்கள்லாம் தேங்காய் புண்ணாக்கு விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம குட்டி நாய் வந்து தேங்காய் புண்ணாக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுங்க. நம்ம ஒரு ஆள் இருக்கிறோம் அப்படின்னா வந்து கம்முன்னு இருக்கும், ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம யாரும் இல்லை அப்படின்னா ஆட்டுக்கே விடாது. ஆடு குடிக்கிற தண்ணியில் வந்து இது ஃபுல்லாக போய் புண்ணாக்கை சாப்பிட்டு வந்துடும்.
அதனாலேயே வந்து இது பேர் தேங்காய் அப்படின்னு வச்சுட்டோம். தேங்காய் சாப்பிடும், தேங்காய் புண்ணாக்கு சாப்பிடும். அதுக்கப்புறம் தேங்காய் உடைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லைங்களா, தேங்காய் தண்ணிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்காம போகவே முடியாது. ஒரு வேளை உடைக்கும் போது தேங்காய் தண்ணி கீழே சிந்திருச்சு அப்படின்னா அதுக்கு தேங்காய் தண்ணி இல்லைன்னா நம்மளை பார்த்து குலைக்கிறக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் மறுபடியும் வேற ஒரு தேங்காய் மட்டை வாங்கி அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கெடாய் குடிச்சிட்ருக்கா தண்ணியை நின்றுட்டே பார்த்துட்ருக்கோம். கெடாய் என்ன பண்ணுன்னா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அந்த டப்பாவை உருட்டிகிட்டே வந்துடுமா. உருட்டிட்டு வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் பக்கத்தில் வந்தது உடனே டக்குன்னு வந்து வாயில் கவ்வி எடுத்து வச்சு ஃபுல்லாக புண்ணாக்கை சாப்பிட்ரும். மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் கெடாய் குடிச்சிக்கும், அந்த உள்ளே இருக்கிற புண்ணாக்கை வந்து இது சாப்பிட்டுக்கும். 2 பேரும் சண்டையாகவே தான் இருக்கும் இந்த புண்ணாக்கு சாப்பிடும்போது மட்டும். இந்த ஆடு வேகமாக சாப்பிட்டு முடிச்சிடும். வேகமாக சாப்பிட்டு கெடாயோடதை டக்குன்னு வந்து வாங்கி இந்த பக்கம் வச்சு சாப்பிட்டுக்கும். அதனால் ஒரு ஆள் பாருங்கள் எப்படி வாயில் கவ்வி இழுக்குதுன்ட்டு, அந்த மாதிரி தான் கடிச்சு கடிச்சு ஃபுல்லாக சாப்பிட்ரும். ஒரு ஆள் பக்கத்துலேயே இருக்கணும், சண்டை போடாதீங்கடான்னு சொல்லிட்டு கெடாயோடதை வாங்கி கெடாய்க்கு கொடுக்கணும். இவங்க கீழே சிந்துற புண்ணாக்கு எல்லாமே நம்ம தேங்காய்க்கு தாங்க. தேங்காய் ஜம்முன்னு சாப்பிட்டு போய் படுத்துக்கும். ஆட்டுக்கு தண்ணி வைக்கும்போது மட்டும் தேங்காய் ஒடியாந்துடும். மேவு போடும்போதெல்லாம் கண்டுக்காது. தண்ணி வைக்கும்போது முதலால் ஒடியாந்து திருட்டு மொழி முடிச்சுட்டே பார்த்துட்ருக்கோம். ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோழி ஷெட்டுக்குள்ளே போனேன். வாத்து 2 முட்டை வச்சுருந்துச்சு. 2 முட்டை எடுத்து கழுவி கொண்டு போய் வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் போய் ஆட்டுக்கு மேவு வச்சேன். மேவு வந்து சூப்பர் நேப்பியர் தாங்க வச்சேன். அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் வச்சேன். என்கிட்ட சாஃப் கட்டர் கிடையாது, அதனால் கொடுவாலில் தான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சேன். அப்படியே வந்து நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா அதில் அப்படியே யூரினெல்லாம் போய் வேஸ்ட்டாக போயிடுது. ஃபுல்லாக அந்த தண்டெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்குது. அதனால் அது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சோன்னா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. மேவு சாப்பிடும்போதெல்லாம் சண்டை வராதுங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு வச்சதை சாப்பிட்டு கம்முன்னு படுத்துக்குவாங்க. தண்ணி வைக்கும்போது தான் அந்த புண்ணாக்குக்காக தான் வந்துட்டு எப்படா புண்ணாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அப்படியே வந்து மாட்டுக்கும் தண்ணியை வச்சுட்டு மாட்டுக்கும் மேவை போட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிட்டேன். தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய். நெல்லிக்காய் மரத்தில் வந்து காய் இருந்துச்சுங்க, பிஞ்சுக நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாயிருச்சான்னு பார்க்கலான்னு போனேன். போகும்போது வந்து ஒரு 7-8 காயட்ட இருந்துச்சு. சரி அதை பொறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கீழால் இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்துக்கலாம், மேலே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து சல்லை போட்டு தான் நம்ம எடுக்கணும். அதனால் கீழே இருக்கிறதையும் மட்டும் பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். இந்த மரத்துக்கு வந்து 7-8 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. இது வந்து சைஸே இவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே வந்து காய் பெருசாகாது. பெருசாகட்டும்னு விட்டோம்னா அது அப்படியே காஞ்சி போய் கீழே தான் விழுகும். இந்த நெல்லிக்காய் வந்து வேறு எதுவுமே அணிலோ இல்லை எதுவுமே வந்து சாப்பிட்றது இல்லைங்க, அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம சப்போட்டா செடியை மட்டும் எப்படி தான் சப்போட்டா பழம் பழுத்துச்சுன்னா நம்மளுக்கு முன்னாடி அவங்களுக்கெல்லாம் தெரியுமோ ஃபுல்லாக கடிச்சு கடிச்சு வச்சுருவாங்க. நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் சப்போட்டா பழம் ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. நம்ம போய் பார்க்குறதுக்குள்ளே எல்லாமே கடிச்சு கடிச்சு வச்சுருக்கோம். எல்லாம் பிஞ்சாக இருக்குது, கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம போவோம். ஆனால் வந்து போய் பார்க்குறதுக்குள்ளேயே எல்லாமே வந்து கடிச்சு வச்சுருக்கோம். சரி அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டு வந்துடுவேன். ஆனால் நெல்லிக்காய் வந்து அப்படியே கிடச்சிட்டு தான் இருக்குது. காட்டுக்குள்ளே அன்றைக்கி சோளம் போட்டு விட்டது எல்லாமே கொஞ்சம் அப்படியே பெருசாகிருச்சு. அதையும் எல்லாம் பார்த்துட்டு தண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். தண்ணியும் வந்து கட்டிகிட்டு தான் இருந்தோம். அப்படியே வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே வந்து தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறிச்சுமாச்சு. சரி போய் அதை வந்து கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இந்த குட்டி குட்டியாக வந்து நிறைய மேலெல்லாம் இருக்குங்க. இது வந்து அப்படியே வந்து பறிக்க முடியாது, மேலே ஏறி பறிக்க முடியாது. அதனால வந்து சல்லக்கொக்கி வச்சு தான் வந்து பறிக்கணும். சாயந்தரமாக வந்து சல்லக்கொக்கி வச்சு பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்.
கீழே இவ்வளோ காய் தான் இருந்துச்சு, அதை பறிச்சாச்சு. நம்ம தேங்காய் தாங்க எங்கே போனாலும் கூடவே வந்துடும். இப்போ நான் நெல்லிக்காய் பறிச்சிட்டு இருந்தேன், வந்து அங்கேயே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா தான் போகும், அது திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் போகும். தண்ணி ஓடிட்டுருக்குங்க. தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து சொட்டு நீர் ரோஸ் தான் போட்டிருக்குறோம். மற்றபடி ஆடு மாட்டுக்கெல்லாம் புல்லு போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த புல்லுக்கு மட்டும்தான் வந்து தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் தென்னை மரத்துக்கு எல்லாமே வந்து சொட்டு நீர் ரோஸ் தான். இங்கே வந்து தென்னை மரத்துக்குள்ளே வந்து கொஞ்சமாக சோளம் போட்டு விட்டுருந்தாங்க. அது அந்தளவு பெருசாக வளரல. மற்ற இடத்துல வளர்ந்த மாதிரி வந்து இந்த தென்னை மரத்துக்குள்ளே போட்டது வந்து சரியாக வளரல. நான் நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னதையும் தேங்காயும் நின்றுட்டே பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் வருவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நான் நடந்து போக ஆரம்பித்ததும் வந்து அதுவும் ஓடுறக்க ஆரம்பிச்சிருச்சு. சோளத்துக்கெல்லாம் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இது வந்து ஆடு மாட்டுக்கு வந்து மேய போட்டிருப்போம் இல்லையா, சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம், அதுக்கும் அப்புறம் சோளத்துக்கும் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிழலாக தாங்க இருக்கும். அந்த தண்ணி போகுதில்ல, அந்த இடத்துல நிழலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து சுற்றியும் சவுண்டால் மரம் வச்சுருக்கோம். சவுண்டால் மரம் இருக்குது, வேப்ப மரம், அதுக்கப்புறம் சீனி புளிங்காய் தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, சீனி புளிங்காய் மரமும் இருக்குது. அது எல்லாமே வந்து ஆட்டுக்கு மேவாக ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உடச்சி ஆட்டுக்கெல்லாம் போட்டுருவோம். சரி, அங்கேயே வந்து கழுவி சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் சீனி புளிங்காய் மரம். இது வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். இது சவுண்டலெல்லாம் விரும்பி சாப்பிடும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு போய் போட்டுக்குவோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.